ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசார்ட் vlog. இந்த ரெசார்ட்டோட நேம் நேச்சர் வியூ ரெசார்ட். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே சுற்றி காடு நடுவில் தான் நம்ம ரெசார்ட் இருந்துச்சு. லேக்லேருந்து ஏற்காடு லேக்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வந்து பெங்களூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே லேக் ஏரியாவில் இந்த பப்ளிக் அதிகமாக இருக்கிற ஏரியாவிலே போட்டு ரொம்ப அந்தளவுக்கு நேச்சரை என்ஜாய் பண்ண முடிஞ்சது கிடையாது. இந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரூமும் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. கிட்ஸோடு போனதுனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுல் சேஃப்டியாக ஃபென்சிங் பண்ணி பார்க்கு பூல் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஃபுட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் 10 மினிட்ஸில் செஞ்சு ரூமுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம டைனிங்க்கு போகிறதுனால அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க கிட்ஸை. கிட்ஸ் எங்கே வெளியே போனாலும் நம்ம வந்து கவலைவே பட தேவையில்லை. ஃபுல்லாக கேமரா சர்வேலன்ஸ் இருக்கிறத விட பசங்க நின்று அங்கே ரூம் சர்வீஸ் பாய்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரிசப்ஷன்லேருந்து கிச்சன்லேருந்து மெயின்டெனன்ஸ் பீப்புள் வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபுல் ஆக்சஸ் நமக்கு எப்பவுமே இருக்கும். டிஜே போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஃபுல் டைம் வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாப்பா 2 பேரும். வேறு வளர்ந்துட்டதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அளவே இல்லை. நாங்கள் வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்டு, ஷாப்பிங், அட்வென்ச்சர் இதெல்லாம் என்ஜாய் பண்ணதை விட அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து தான் என்ஜாய் பண்ணோம். நல்லா வைப் பண்ணிவிட்டு ரூமில் வந்துட்டு ஒரு நல்ல மூவி போட்டு பார்த்துட்டு இருந்தோம் கிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அவங்க அந்த கார்ட்டூன் சேனல் மாஷா அந்த பேர் தான் பார்த்துட்டே இருந்தாங்க. மழை பெஞ்சிருக்கும் போல் அது அந்த மிஸ்ட்லேயே நல்லா தெரிஞ்சுது. நல்லா கிளாஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களெல்லாம் எழுப்பி விட்டு ப்ரஷ் பண்ண வச்சு அவங்களுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் பூலுக்கு விளையாட போனோம். அவங்களுக்கு அந்த ஃபோனில் ஆர்டர் பண்ணி அது வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு எல்லாமே புதுசாக இருந்ததுனால எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணால். ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிப்பாங்க பூல் பார்க்குறதுக்கு. பட் அவங்க டேடி அலோவ் பண்ணலை. ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. வெயில் வரட்டும் அப்படின்னு. மற்ற ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வெயில் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அலோவ் பண்ணாங்க. அப்போ போய் குடிச்சிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு போயிட்டு விளையாண்டுட்டு வந்து திருப்பியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் போய் விளையாட ஆரம்பித்தோம். ஜாலியாக இருக்குது. தண்ணி ரொம்ப குளிர்ச்சு. அப்புறம் கொஞ்சம் போக அந்த குளிர் தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ். ஜீப் சஃபாரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஹார்லி பேசிஸில் சைட் சீயிங் போய் நம்ம பார்த்துட்டு வந்துக்கலாம். ஆர்டர் பண்ணி கொடுக்குறது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே எதுவும் சொன்னால் அவங்களும் வந்து ரெடி பண்ணாங்க. எவ்ரி டைம் அவள் தான் டீ, ஸ்நாக்ஸ், லன்ச், பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே அவங்க தான் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு. கிளம்பும்போது எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கிச்சு ஒவ்வொரு பாத் டப்புக்கு பாய், பின்னாடி போயிட்டு பால்கனியில் நின்று வியூ பாயிண்ட்டுக்கு பாய், ஸ்விம்மிங் பூலுக்கு பாய்னு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்தா. பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அவக்காடோ, ரம்புட்டான்லாம் அங்கே நிறைய சீப்பாக கிடைச்சிது. எல்லாம் பை பண்ணிட்டு வந்து இந்த ரெசார்ட்டோட பட்ஜெட், லொக்கேஷன் எல்லாமே நான் வேறு எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன்.